நகராட்சி மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய நகராட்சிகளுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சுங்கவரி நிதியை பெற்றுத்தர பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியை நகராட்சி மற்றும் தொழிலாளர்கள் நலசங்க சம்மேளனம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் செல்வ கணபதி எடுத்த முயற்சியால் கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி நகராட்சி மற்றும் தொழிலாளர்கள் நலசங்க சம்மேளனம் நிர்வாகிகள் செல்வ கணபதியை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தனர். புதுவை கடற்கரை சீகல்ஸ் ஹோட்டல் அருகே பழைய துறைமுகம் உள்ளது. இங்கிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய ரக சரக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது. பின்னர் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் பாலத்தை சுற்றுலா தலமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி நள்ளிரவில் இப்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென உடைந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. சாகர் மாலா திட்டத்தின் கீழ் பாலத்தின் சேதமடைந்த பகுதியை மேம்படுத்த ரூபாய் 60 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பாலத்தை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இடிந்து விழுந்த பாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் அத்துமீறி செல்கின்றனர். ஆபத்தை உணராமல் அங்கு சென்று செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கரடு முரடாக காட்சியளிக்கும் பாலத்தில் இருந்து தவறி விழுந்தால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே விபரீதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியில் உள்ள லப்போத் வீதி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் சாலையோரம் உள்ள மரத்தின் மரக்கிளை ஒன்று திடீரென சாலைகளில் விழுந்து அப்பகுதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி, தீயணைப்பு துறை, புதுச்சேரி நகராட்சி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து அனைவரும் அப்பகுதிக்கு உடனடியாக விரைந்து அந்த மரக்கிளையை அகற்றி அப்பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு வழிவகை செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி எடுத்த முயற்சியை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரியை சேர்ந்த உணவக கடை உரிமையாளர் ஒருவருக்கு அறிமுகம் இல்லாத நபரிடமிருந்து ரூபாய் 1000 மதிப்புள்ள 10 தோசைக்கான ஆர்டர் செய்வதற்கு போனில் அழைப்பு வந்துள்ளது. முதலில் கடைக்காரர் மொத்தம் பணம் ரூபாய் 1000ஐயும் அனுப்புமாறு அந்த நபரிடம் கூறியுள்ளார். அதற்கு அந்த நபர் சோதனை செய்வதாக கூறி போன்பேவில் 1 ரூபாய் அனுப்பி பணம் வந்துவிட்டதா என கேட்டுள்ளார். அதற்கு கடைக்காரரும் தனது போன்பேவில் பார்த்து 1 ரூபாய் வந்ததை உறுதி செய்து அவரிடம் கூறினார். பிறகு மீதி பணத்தை அனுப்புமாறு அந்த புதிய நபரிடம் கூறினார். அதன் பிறகு அந்த நபர் கடைக்காரருக்கு தோசைக்கான பணம் 10,000 ரூபாய் வரவு வந்தது போல் ஒரு போலியான குறுஞ்செய்தி அனுப்பி பிறகு அந்த ஓட்டல் கடைக்காரருக்கு போன் செய்து ரூபாய் 1000 அனுப்புவதற்கு பதிலாக 10,000 ரூபாய் தவறுதலாக அனுப்பிவிட்டேன், ஆகையால் அந்த மீதி பணத்தை திரும்பி அனுப்புமாறு கேட்டுள்ளார். அந்த கடைக்காரர் போன்பேவில் பணம் வந்ததை உறுதி செய்யாமல் குறுஞ்செய்தி வாக்கியத்தை மட்டும் நம்பி அந்த மோசடி நபருக்கு மீதி பணம் 9,000 ரூபாயை அனுப்பிவிட்டு சிறிது நேரம் கழித்து சந்தேகமடைந்த அந்த கடைக்காரர் தன்னுடைய வங்கி கணக்கை சோதனை செய்ததில் அவருக்கு அப்படி ஏதும் பணம் வரவில்லை என்றும், மேலும் ஏற்கனவே அவர் அனுப்பியதாக சொன்ன 10,000 ரூபாயும் அவருக்கு வரவில்லை என்பதை அறிந்து இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை ஏற்று நிலைய அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறுவர் இலக்கிய சீர்மனை சங்கர் எழுதிய 2 நிமிட கதைகள் நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய ஹெஸ்ரோனி மாசிலாமணி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்க சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். மேலும் மகளிர் ஓசை மாத இதழ் ஆசிரியர் தாமோதரன் நோக்க உரையாற்ற தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவர் அலன் ஆனந்தன் நூலை வெளியிட முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர்.
சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய வழக்கறிஞர் கோவிந்தராசு, பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலோர் பவமேரி, உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நூனாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வைகாசி வசந்த விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி பூஜை, சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூங்கரகம், வீதி உலா, பார்சார்கை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும், ஸ்ரீ மொட்டை வீர பயனாருக்கு அபிஷேக நிகழ்ச்சியும், ஆராதனைகள் செய்து குதிரை விடுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் வாரியம் தலைவர் பூபாலன், துணைத் தலைவர் கோவிந்தன், செயலாளர் திருமுருகன், பொருளாளர் முருகையன், பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 63 நாயன்மார்களுக்கு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீர தீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேளதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில், பாமக தலைவர் கணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதத்தையொட்டி விளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபட்டு தீபாராதனை செய்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், அறங்காவல் குழுவினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பதிஷ்டா. இவரது கணவர் நாராயணன் இவர்களது சொந்த வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் வெளியே அனுப்பிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இது குறித்து அவர் கூறுகையில், நாங்கள் இருவரும் வயதானவர்கள். இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். ஆனால் மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம். அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு இருக்க வீடு வேண்டும். இல்லையென்றால் தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை. இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றனர். நான் என் வீட்டுக்காரெல்லாம் கஷ்டப்பட்டு கட்டணும் வீடு. என் மருமக எங்களை அடித்து வெளியே தேய்த்துட்டு வாழற அதில் எங்களுக்கு வீடு கிடையாதான். வீடு என் பேரில் இருக்குது. என் பிள்ளைக்கே இல்லையா, எனக்கு இல்லையா வீடு அவளுக்கு சொந்தமா.
அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தோம். அவரும் அதே தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வீடு கிடையாது போங்கன்றாரு. நாங்கள் எங்கே வயசானுங்க எங்கே பார்த்தோம்? எனக்கு 70 வயசு ஆகுது, எங்கள் வீட்டுக்காருக்கு 77 வயசு ஆகுது. நாங்கள் எங்கே போய் எப்படி சாப்பிட்றது சொல்லு? நான் களை வெட்டி சாப்பிட்றேன், வீட்டை வாடகைக்கு விட்டு சாப்பிட்றேன் என் வீட்டை. இந்த நீதி கிடைக்கணும் இங்கே வந்தோம், இங்கேயும் கிடைக்கல. இப்போ நாங்கள் மேற்கொண்டு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல. ரோட்டில் தான் இருக்கணும் நாங்கள். இப்போ எங்களுக்கு எந்த நீதி எங்கேயும் கிடைக்கலங்க. திண்டிவனம் OPR அறக்கட்டளை மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ரெட்டி நல சங்கம் சார்பில் திண்டிவனம் வட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட ரெட்டி நல சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். இதில் ரெட்டி நல சங்க நிர்வாகிகள் கபீர்தாஸ், வெங்கட்ராயலு, கார்த்திக், பாபு, அரிமா சங்க நிர்வாகி ஆனந்த், மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர். கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் SV பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மோர் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் PS கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஐயா இப்படி தள்ளி ஆமா இவரு தள்ளணும். ரைட்டு இருங்க அப்படியே இருங்க. தருமபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், களபலியிடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை, சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தருமபுரி ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் கண்ணன், செயலாளர் செந்தில்குமார், கௌரவ தலைவர்கள் இரிசப்பன், துணைத் தலைவர் சரவணன், இணை செயலாளர் சந்தானம், சரவணன் உட்பட ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் தருமபுரி இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோல் மணப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் விநாயகர் ஆலய செடல் உற்சவ திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியுடன் கொடியேற்றி பால்குட அபிஷேகமும் குத்துவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வழிபாடு செய்து அம்மனை வழிபட்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த செடல் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் மணப்பட்டு கிராமவாசிகள் செய்திருந்தனர். ஓரம்
திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் 4ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீராமராக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீராமராக காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஹனுமந்த வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.